சிறந்த படம் செம்மையா இருந்துச்சு. நான் பார்த்ததுல நல்ல படம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட அண்ணா போலீஸ் தான், அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் எஸ்கார்ட்லாம் போறேன் அப்படின்னு. செம்மையா இருந்துச்சு. விக்ரம் பிரபு அவரு தானே அங்க இதுவே போலீஸ்னா அவர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லவ் சீனும் தரமா அப்துல் அவருக்கு அந்த லவ் கோசம் உயிரே குத்தாருண்ணா. அந்த சீன்ல தரமா இருந்துச்சுண்ணா. அந்த பொண்ணு அந்த இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்கண்ணா. ஆனா உள்ள அவரு அந்த விக்ரம் பிரபு வந்து கூப்பிட்டாங்கண்ணா. தரமா இருந்துச்சுண்ணா. அந்த சீன்லாம் மறக்கவே முடியாதுண்ணா. படம் மஜாண்ணா, மஜா படம். நல்லா இருந்துச்சு படம். பெஸ்ட் படம் சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல படம். நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழுத்தமான நல்ல உணர்வுபூர்வமான படம். சிறந்த படம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆமா, எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். நல்ல படம். ரொம்ப இல்ல கடைசி ஒரு 1/2 hour படம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதே மாதிரி கலங்க வைக்கிற அளவுக்கு காட்சிகள்லாம் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா காமிச்சிருக்கு. நல்ல படம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்கு. ரொம்ப அந்த போலீஸை பத்தினா போலீஸ் பத்தி தான். போலீஸ் வந்து கொஞ்சம் கைண்டா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி காட்டியிருக்கு. நல்லா இருக்கு. போர் அடிக்கல. சிறந்த படமா அந்த வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்ததுல நல்ல படம். இப்போ வந்து இந்த மந்த்ல இந்த போன மந்த்ல ஒரு 6 month ஒரு நல்ல படம் தான் வரல. ஸோ அந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா கண்டிப்பா போகணும். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட அண்ணா போலீஸ் தான், அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் எஸ்கார்ட்லாம் போறேன் அப்படின்னு. அப்போ அவனோட ஃபீலிங், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்றதுலாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதனால இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது. போலீஸ்னா எப்பவுமே கெட்டவங்க அந்த மாதிரி தானே கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. ஆனா இதுல அந்த மாதிரி இல்லாம ஓகே இந்த மாதிரி இருக்காங்க. ஒருத்தரோட லைஃபே பாருங்க அதனால சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல. நல்லா இருந்தது. அடிப்பல விக்ரம் பிரபு என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல படமா இது அமைஞ்சிருக்கு. பிரபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாஜி அந்த இதுலயே ரொம்ப பிடிக்கும். அவங்க பையனுக்கு ரொம்ப நாள் ஏன் இப்படி நடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். இதுல அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு விக்ரம் பிரபு. யதார்த்தமா இருந்தது. ஆமா, பாசிட்டிவா தான் காமிச்சிருக்காங்க. ஆமா இல்ல அந்த மாதிரி இல்ல பாசிட்டிவா தான் காமிச்சிருக்காங்க. போலீஸும் இந்த மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா லைஃப்ல. இந்த மாதிரி சப்போஸ் அவங்க தப்பிச்சு எல்லாம் போயிருந்தா அப்புறம் யாரு பொறுப்பு? அவங்க ஜாபே போயிருக்கும், லைஃபே போயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது பண்ணாம நல்லா இருந்தது. ரொம்ப டிஃபரெண்ட். கண்டிப்பா பார்க்கலாம். விக்ரம் பிரபு சார் அவர் நடிப்பு நல்லா ஓகே. திரைக்கதை போலீஸ் எப்படி காமிச்சிருக்காங்க இதுல? நல்லா காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது படம். நல்லா படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரான படம். நல்லா சூப்பரா அடிச்சிருக்காங்க எல்லாருமே. விக்ரம் பிரபு நல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறோம் அவரை. நல்லா இருக்கு படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். செம்ம ட்விஸ்ட் படத்துல. ட்விஸ்ட் எதுவும் சொல்ல விரும்பல. கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அந்த மாதிரி தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆமா சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. போலீஸ்ல எப்படி தப்பா காமிச்சிருக்காங்க? போலீஸ் தப்பாலாம் காமிக்கல. போலீஸால இப்ப இருக்கிற ரூல்ஸ் இருக்கு. அதையும் மீறி போலீஸ் ஹெல்ப் பண்ணலாம். அதை வந்து கிளீனா காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஹெல்ப் தான். அவங்க லைஃபே அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு படம். அவங்க 2 பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சான்ஸ் இல்ல. ஹீரோலாம் செம்மையா நடிச்சிருக்காங்க. காமெடி ரொமான்ஸ்ல எதுவும் இல்ல. நல்ல மூவி. அவ்வளவுதான். ஊர்ல என்ன நடக்கும், ஜாதி இது மாதிரி எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எதிர்க்காங்க. இவங்க எப்படி இது பண்ணாங்க நல்லா இருக்கு. அது லைட்டா அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி அக்யூஸ்ட கூட்டு போறது அந்த சீன் மாதிரி தான் சிங்க் ஆகுது. தவிர அந்த மாதிரிலாம் ரொம்ப கிடையாது. நல்லா இருக்கு படம். நல்லா தேட்டர்ல பாருங்க. ஆமா இல்ல இது வந்து ஏட்டையா மாதிரி நல்லா இவரு நிறைய ரெஸ்பெக்ட் கிடையாது. யாரும் வரவங்க பண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு படம் பாருங்க சார். சிறை படம் சார். சார் சிறை படத்தை பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு நேர்மையான போலீஸ், ஒரு நல்ல ஒரு காதல், உண்மையான ஒரு காதல். இதுதான் படத்துடைய கண்டென்ட். இதை கொண்டு போன விதம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சினிமா. இதுக்குள்ள ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு மதமும் இருக்குது, இந்து மதமும் இருக்குது. இதை தாண்டி இவங்க 2 பேரும் இந்த லவ் எப்படி சேருது அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை தாண்டி வில்லன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ராவான வில்லன் எப்படி இருப்பான், ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கிறாப்புல. ஆனா எப்பயுமே அவருக்குன்னு ஒரு வெறி ஒண்ணு உள்ள இருக்கும். நம்ம இனம் வேற அப்படின்னு சொல்லி ஒரு வெறி ஒண்ணு இருக்கும்.
ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் விக்ரம் அவருடைய ஆக்டிங். ஸோ இது வரைக்கும் அவர் வந்த படங்கள்ல இது வந்து டானாக்காரன் எடுத்த அந்த ஸ்கிரீன் பிளே தான். ஸோ அதை தாண்டி இந்த படம் இதுலயும் அதே ஒரு போலீஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு நேர்மையான போலீஸ்னா எப்படி இருப்பான். ஸோ எந்த இடத்துலயுமே தன்னை வந்து ஒரு பதவியில இருக்கும் அவனுடைய கர்வத்தை காட்டிக்காம நம்மளால யாருக்காவது உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு போலீஸ். அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப அழகா இருந்தது. படத்துக்கு ரொம்ப பலமே மியூசிக் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. மைனா படம் பாக்குற ஒரு ஃபீல் ஒரு 2 மணி இடத்துல வந்துட்டு போகும். ஏன்னா அவருடைய ஃபேஸ்க்கு வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் அப்படிதான் தெரியும் நமக்கு, யதார்த்த மாதிரியே தெரியும். அது நல்லா இருந்தது. ஹீரோனியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. லவ்னா எல்லாம் நம்ம ஜாலியா கையை பிடிச்சிட்டு ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இந்த லவ் கிடையாது. இது அதையும் தாண்டி ரொம்ப ஒரு எமோஷனலான கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு லவ்வா இருந்தது. மதம் சார்ந்த படம் எல்லாம் வராது. ஒரே ஒரு இடத்துல மதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான விளக்கமும் படத்திலே சொல்லியிருப்பாங்க. மதத்தை தாண்டி மனிதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, ஒண்ணும் கிடையாது. மதம்னா மதத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது திசை திருப்புறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய பேர் இருக்கும் அந்த மாதிரி, முஸ்லீமுடைய பேர் வச்சிருப்பாரு. அதனால எல்லா முஸ்லீமும் கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய். ஸோ அதுக்கான விளக்கம் அவர் கொடுத்துருப்பாரு. நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. போலீஸை பத்தின தன்னோட அதிகாரம் எப்படி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப எமோஷனல். ஒரு சீன்லாம் ரொம்ப அந்த ஜட்ஜி சொல்ல விடுதலை சொன்னோடனே அந்த காலை வந்து கட்டி பிடிக்கும் போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்லைங்க சார், அதோட கம்பேர் பண்ணுங்க. இது வேற சேனல்ல இருக்குது. போலீஸை பத்தி போலீஸ் தனக்குள்ள அதிகாரத்தை கடைசி ஒரு வார்த்தை சொல்ற தனக்குள்ள அதிகாரத்தை எப்படி அவங்க நம்ம ஒரு அதிகாரம் வந்து அது எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்துதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது எல்லாருமே அதை யூஸ் பண்ணாங்க. போலீஸுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். எல்லா போலீஸும் பார்த்தாங்கன்னா இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவாங்க. எல்லாரும் நம்ம மக்கள் நல்லதா காட்டியிருக்காங்க. மக்கள்லாம் போலீஸை திட்ட மாட்டாங்க இனிமே. காதல்லாம் நல்லா ஒரு அக்யூஸ்ட நல்லபடியா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத இனிமே கத்துக்குருவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதை நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ணா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பே ரொம்ப பலமா இருந்தது இந்த படத்துக்கு. இல்ல சிறை அப்படின்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு விசாரணையை வந்து எனக்கு ஃபீல் பண்ண வச்சது. என்னன்னா சிறைனா ரொம்ப விசாரணை வந்து ரொம்ப ராவா போகும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் லவ் ரொமான்ஸ் எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் படம் இன்னும் அதை விட இது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட், வேற மாதிரியான ஃபீல் பண்ண வச்சுது. விசாரணை எந்த இடத்துல ஞாபகப்படுத்துதுன்னா கோர்ட்ல ஒரு சீன் வரும். விக்ரம் பிரபு கூட்டிட்டு போவார். ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு 5 வருஷமா நீ வந்துகிட்டே இருக்கிறிய, ஏன் நீ போய் இவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் கேட்பான். எனக்குன்னு யாரும் இல்லை சார், நான் ஒரு அனாதை, நான் யாரை வக்கீல வச்சு பேசணும் கேட்பாப்ல. ஸோ அப்பதான் விக்ரம் சொல்லுவாரு, உனக்கான குரலை நீ தான் கேட்கணும், நீ போய் ஜட்ஜ் முன்னாடி பேசுனா உன் கோரிக்கை அவங்க ஏத்துக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் அவன் இல்ல நான் எப்படி பேசுறேன்னு கேட்பான். அப்ப சொல்லுவாரு, இங்க பேசலாம் நீ எங்கேயுமே பேச முடியாதுன்னு. இதே விசாரணை தினேஷ் சொல்லியிருப்பாரு, டேய் இங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க சார், இங்க பேசுனா எங்கடா பேசுறது, காட்டுங்க நான் சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி காட்டுவாரு. ஸோ அதே மாதிரி இவன் போய் அந்த இடத்துல போய் பேசுவான். அதனால அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த ஜட்ஜு சொல்லிட்டு போயிடுவாரு, உனக்கு அடுத்த வாய்தால வந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருவாரு. ஆனா நெக்ஸ்ட் டைம் அவன் வந்து விசாரணைக்கு வரும்போது அங்க இருந்த ஜட்ஜி வேற, இவரை கூட்டிட்டு போற போலீஸ் வேற. ஸோ எல்லாமே வேற மாதிரி இருக்கும், கதையே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எண்டிங்ல எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா முடியுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா காமிச்சிருப்போம். அது ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்துல அவ்வளவுதான் பெருசெல்லாம் தலைவா ஃபீல் பண்ணிக்கிறான். இதுல வந்து நீ சிரிக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது. பட் அந்த கதையோட நீ ஒன்றிடுவ. அது ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்டோரி மியூசிக் ரொம்ப அட்டகாசமா இருந்தது. ரொமான்ஸ் வந்து பெயின்ஃபுல்லான ரொமான்ஸா இருக்கும். ரொமான்ஸ் வந்து நீங்க ஒரே ஒரு கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணிக்கணும், லவ்னு சொல்லி ஃபீல் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க இருக்க லவ் ரொம்ப பெயின்ஃபுல்லான லவ். நீ எப்போ இவன் ஜெயில இருப்பான், இவங்க வெளியில இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சந்திக்கிறது வந்து கிளைமேக்ஸ் தான் தெரியும். அவனுக்கு வந்து ஒரு என்னை போட்டு கூட்டு போகும்போது என் கையில விலங்குலாம கூட்டிட்டு போங்க சொல்லுவான். அந்த எதுக்காக விலங்குலாம கூட்டிட்டு போகணும்னு சொல்லி விக்ரம் ப்ரோ கேட்பாரு. அந்த இடத்துல இவனுடைய ஸ்டோரியை ரிவீல் பண்ணுவான். ஸோ அதுதான் இவனுடைய லவ் ஸ்டோரியா வரும். ஸோ அது ரொம்ப அழகா இருந்தது. அவர் கேட்டதுக்கு அப்புறம் சரிடா உன்னை விலங்குலாம கூட்டிட்டு போக சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அவர் கூட 2 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அட்டகாசமா இருந்தது, ரியலா பார்த்த மாதிரி இருந்தது. அதுல ஒருத்தர் மட்டும் ரியலாவே போலீஸ் ஆமா. அவரு நான் காலைல விசாரிச்சேன், ரியலாவே ஒரு போலீஸ் தானாமா. ஆனா சினிமால அவர் அதே ரியலிஸ்டிக்கே பண்ணிதாப்ல. அது ரொம்ப அழகா இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு நல்ல படம் பார்க்க தானே இருக்கிறாங்க. ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு படம் பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் நீங்க பார்த்தாலும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு படம் தான். நல்லா தான் இருந்தது. பெரிய காமெடி எடுக்கணும், பெருசா சாங்ஸ் இருக்கணும், பெரிய
சாங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டீசெண்டான ஒரு படம். ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லவ் வரும் கடைசியில. ஒரு பொண்ணுன்னா நமக்காக இவ்வளவு தூரம் காத்திருப்பாங்களா? இது வந்து ஒரிஜினல் நடந்த ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு, நான் கேட்டிருந்தேன். பட் ஆனா அதுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு பொண்ணு ஒருத்தருக்காக இதே மாதிரி வந்து வாய்தான்னு வரும்போதெல்லாம் அவனுக்காக நின்று காத்திருந்து அவனை பாக்குறாங்கன்னும் போது அந்த லவ் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மைனாபுரத்தை ஞாபகப்படுத்தினா ஒரு சில இடங்கள் ஞாபகப்படுத்து. அதாவது மைனாபுரத்தை ஞாபகப்படுத்தினா லவ்வா ஞாபகப்படுத்தாது, ஹீரோவுடைய ஃபேஸ் ஞாபகப்படுத்தும் நமக்கு. அந்த விதார்த்து மாதிரியே இருந்தாலும் ஃபேஸ் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த ஃப்ரேம் அவர் வைக்கிற ஃப்ரேம் எல்லாம் பார்க்கும்போது ஓ இதை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாரு. விக்ரம் ஒரு ஹீரோ கிடையாது. அவர் வந்து இவரை கூட்டிட்டு போற ஒரு என்ன சொல்ற ஒரு ஹீரோனா அவருக்கு தொடர்ச்சியா ஒருத்தர் இருப்பார்ல ஃப்ரெண்டு மாதிரி. இவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் எடுத்திருக்காரு, மெச்சூரான ஒரு கேரக்டர். இவரை வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஒரு மனிதாயமான அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க. ஆனா அவருடைய கேரக்டர் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனா நல்லா இருக்கும். ஹீரோயின் போர்ஷனே ரொம்ப கம்மியா இருக்கு, ஹீரோயினை அதிகமா யூஸ் பண்ணலன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்துக்குமே கூட உள்ள அந்த காமெடியனுக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்கு. இருக்கு சார். இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க.